ஹலோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போலி. ஏற்கனவே நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறது பணியாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணுற போலிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருவோமாங்க. ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக போலி வந்து மைதா மாவில் கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து மைதா மாவு சேர்க்காமல் கூட செய்யலாம். பட் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/2 கப்பு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அட்லீஸ்ட் வந்து ஒரு மணி நேரமாக வச்சு அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு திரட்டும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திரட்டி சுடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி ஒரு மணி நேரம் வச்சிடுறேன். நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வேக வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து இப்படி இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து சீவி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த துருவி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாமே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பூர்ணம் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு அந்த பூர்ணம் பண்ணுறோம். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த 1 கப்பே வந்து எனக்கு கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதை விட கம்மியாக இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கும் வெல்லமும் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்பயுமே வெல்லம் வந்து சூடு பண்ணும்போது அது கொஞ்சம் தண்ணி விடும். இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து துருவிய தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் குக் ஆகிறதுக்குன்னு எந்த ஒரு திங்ஸும் இல்லை, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி குக்காகி தான் இருக்குது. இப்போ இந்த வெல்லமெல்லாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட கரைஞ்சி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கடாயில் வச்சுருக்கணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தொட்டு பாருங்கள். தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்போனா பூர்ணம் ரெடின்னு அர்த்தம். இந்த பூர்ணம் வந்து நல்லா ஆற வைக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு திரட்டிக்குங்க. அப்புறம் அதுக்குள்ளே அந்த நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி எப்படி ஆலு பராத்தாலாம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதை இப்படி திரட்டிக்கணும். வெளியில் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஒரு தோசை தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதில் வந்து இந்த திரட்டி வச்சுருந்த மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு பக்கம் போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கத்தை திருப்பி விடுங்க. இதுக்கு இடையில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நெய்யை ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக மேலே எலும்பி வரும். அப்போ வந்து இது நல்லா சாஃப்டாக வருதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போலி ரெடி. நீங்கள் வந்து இந்த பீஸா கட்டரை வச்சுட்டு இதை 4 பீஸாக கட் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூரணத்தை வந்து முதல் நாளே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா
நெக்ஸ்ட் டே வந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.